கண்மூடி செபிப்போம். நன்றி பரிசுத்த பிதாவே, இது வேலைக்காக நன்றி சித்திர இஸ்தப்பா. இது வெளியே தகப்பனே பேசுவீங்கல்ல பிதாவின் ஆவியர்னு சொன்னீர் தகப்பனே. ஆவியனர் நீ பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பாதத்திலே தாழ்த்துகிறோம், நெருமையாகிறோம். உடைய கருணைகளை ஒப்புக்கொள்கிறோம். பரிசுத்தாவினர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ, திருக்காரத்தான் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வளைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வளைந்திடுமே. இதுவரையிலே நம்ம சங்கீதம் 63ஆம் சங்கீதத்தை நம்ம எடுத்திருக்கிறேன். அது அந்த 63ஆம் சங்கீதம் தாவீது சொல்றாரு. தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம் என்று வேதம் கூறுவது. தேவனை நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உங்களை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்ப்புமான தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்குது அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா பாடுறார். தண்ணீரற்ற நிலமா இருக்குதுன்னு சொல்லி அவர் நினைச்சாரு, ஆத்மா உண்மையில் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது. ஒரு வனாந்திரத்துல அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், ஆண்டவரை நோக்கி நினைச்சார், பார்த்து ஆண்டவரோடு ஒரு பேசுகிறார். அதிகாலையிலேயே உண்மை நினைச்சிறேன் தேடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. வறண்டும் விடாய்ப்புமான தண்ணீரற்றமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமா இருக்குது. அப்போ ஆண்டவர் மேல ஒரு தாவீது ராஜாவுக்கு ஒரு பெரிய தாகம். ஆண்டவர் மேல அவர் என்ன ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாரு. அந்த அன்பு வச்சா ஆண்டவர் மேல தாகம் வரமே தவிர, ஆண்டவர் மேல அன்பு இல்லைன்னா நம்மளுக்கு என்ன ஆண்டவர் மேல அன்பு வரவே வராது. ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணுங்கிற ஒரு வாஞ்சையும் ஒரு தாகமும் ஒரு உற்சாகமும் என்ன செய்ய நமக்கு கட்டளை பிள்ளைகளுக்கு வரணும். தாவீது ராஜா காட்டுக்குள்ள எப்போ ஒரு ஆடு மேய்க்கிறதா இருந்தாலும் அந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கு எடுத்துக்கிற ஒரு வயலின் மாதிரி உள்ள வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு என்ன பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அது அந்த காலத்துல வேற வேற மாடல்ல இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டவர் மேல அவ்வளோ ஒரு சொல்றாரு, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உண்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உமது மையமையும் கண்டேன், ஜீவனை பார்க்க உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உண்மை துதிக்கும், என் உதடுகள் உண்மை துதிக்கும். இப்படி நான் பரிசுத்த ஸ்தலத்தில் உண்மை பார்க்க ஆசையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, கேட்கிறாரு. அதிகாலமே அவர் என்ன செய்யறாரு, தாவீது ராஜா ஆண்டவரை தேடுறாரு. அதிகாலமே நான் தேடுகிறேன். அப்போ கட்டுரை பிள்ளைகளுக்கு அதிகாலையிலே ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுவார். அதிகாலையிலே நம்ம ஆண்டவர் தேட ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் சொல்ற நீதிமொழிகள்ல இந்த வசனம் 8ஆம் அதிகாரத்துல, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல போடுவோம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன். என்னை சிநேகிக்கிறவர்களை ஆண்டவர் அவரை சிநேகிக்கிறவர்களே சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்றேன், என்னை சிநேகிக்கிறவர்கள் அதிகாலையிலே தேடுவார்கள் அப்படிங்கிற வசனம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல 17. என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படிங்கிற வசனம். அப்போ அதிகாலையிலே ஆண்டவர் தேடுற பிள்ளைகள், நான் ஏசப்பப்பிள்ளைதான் சொல்லிட்டு அதிகாலையிலே ஆண்டவரை தேடாதபடி தூங்கிக்கிட்டே இருந்தா அவங்க ஏசப்பப்பிள்ளை சொல்ல முடியவே முடியாது. வசனம் அப்படிதான் போடுங்க, என்னை சிநேகிக்கிறவர்களே நானும் சிநேகிக்கிறேன், என்னை தேடுறவங்க அதிகாலையிலே என்ன செய்வாங்க, ஆண்டவரை தேடுவாங்க. அந்த ஆண்டவர் அதிகாலையிலே தேவனை என்ன செய்யணும், தேடணும். சிலவங்க சொல்ல போனா நேரம் கிடைக்கும் கண்டிப்பா நான் ஜோம் பண்ணுவேன், நான் ஒரு 5 நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு தான் வெளியே போவேன், நான் ஜோம் பண்ணா வெளியே போகவே
மாட்டேன் அப்படின்னா வீட்டில் ரட்சிப்பை பார்க்க முடியாது, வீட்டில் ஆசீர்வாதத்தை நினைச்சு பார்க்க முடியாது. நம்மளுடைய பாதுகாப்பு தான் நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம்னா, நான் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம அதிகாலையில் தேவ சமூகத்தில் வந்து தேவனத்தை நினைச்சு நம்ம ஜெபிக்கணும். எந்த நேரம் நமக்கு எந்த டயத்தில் அப்படி சொன்னால் போதும், அழகாக எழுப்பி விட்டுருவாங்க. ஆண்டவர் 3 மணிக்கு எழுப்பி விடுங்கன்னா 3 மணிக்கு எழுப்பி விடுவாங்க. ஏசப்பா 4 மணிக்கு எழுப்பி விடுங்கன்னா 4 மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க. 5 மணிக்கு எழுப்பி விடுங்கன்னா 5 மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க. அதுக்கு மேலே அவருக்கு வந்து நம்ம வந்து கேட்டோம்னா அது வந்து நம்ம தூக்கத்துக்கு விரும்பிட்டோன்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்லை, அவர் நடுசாமத்திலே கூட நினைச்சுலாம் ஜெபிக்கலாம். நிறைய கட்டுண்ட மக்கள் இப்போ நைட்டு 12 மணிக்கு கூட நினைச்சுவாங்க. நிறைய வீட்டில் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், குடும்பத்தில் இப்படி பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையிலேருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும்னா இப்படி ஜெபம் பண்ணாதான் நல்லது. பவுலும் சீலவும் நடு இரவுல ஜெபிச்சாங்க, அவங்களும் கட்டுகளை அறுத்தார் ஆண்டவர், கட்டுலேருந்து விடுதலை பெற்றாங்க. அதனால நான் நடு ராத்திரி தான் ஜெபிக்கிறேன்னு. நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணுறது பெரிய ஆசீர்வாதம் தான். நான் தேவி பிள்ளைகளை நம்ம ஜெபிக்கிறதுக்கு என்ன செய்யணும், சோம்பித்தாலும் பண்ணக்கூடாது. ஜெபிக்க 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 தான் ஆசீர்வாதம். எவ்வளோ நிறைய பணம் உங்கள் கையில் இருக்கோம்னா அவங்களுக்கு ஜெபிக்க ஓடவே செய்யாது, ஜெபமே வராது. அதனால அதிகாலையே ஆண்டவரை தேடுங்க. நீங்க அப்படி நிறைய பணம் வச்சு நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளை பாக்கியவான்கள் தான், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் நீங்க தேவ சமுதிரம் நாங்கள் எவ்வளவு பணம் எவ்வளவு ஆசீர்வாதம் நம்ம தேடி இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் ஜெபிக்கிறது மட்டும் ஆண்டவர் கொடுக்குற கணத்தை வளர்ச்சியை விட கொடுக்க ஆண்டவர் கொடுக்குற கணத்தை நம்ம எடுக்கக்கூடாது. ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை ஆண்டவர் கொடுத்துருமா. நான் கட்டுரை பிள்ளைகளுக்கு நீங்க ஆண்டவர் சொல்லியிருக்காரா, என்னை சிநேகிக்கிறவர்களே நானும் சிநேகிப்பேன், அதிகாரமே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அவங்க அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்கிற வரட்டாசனத்துல ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு, பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கியும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கியும் என் வருமானம் நல்லது, என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஏசப்பா சிநேகிக்கிறவங்க மெய்ப்பொருளை வச்சுக்காங்க, சுதந்திரித்துக் கொள்வாங்க. மெய்ப்பொருள் என்ன, பரலோக ராஜ்யம். இந்த உலகம் வந்து பொய்யான உலகம். மனுஷன் வந்து எதை பேசுறோம் பொய் தான். நிறைய வந்துட்டு பொய்யை டச் பண்ணிடும். பொய் 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 பொய்ன்னு வாயில் வரலாம் பொய். அப்படி பொய்யான வார்த்தைகளுக்கு எதை செய்யக்கூடாது, இடம் கொடுக்கூடாது. பொய் பேச வைக்கிறது யாரு, பிசாசு. பிசாசு யாரு, பொய்யனும் பொய்க்கு பிதாவா இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ பொய்யனும் பொய்க்கு பிதா யாரு, பிசாசு. அந்த பொய்யை விரும்புனா அந்த பிசாசு வந்து அந்த பொய்யின் ஆவி வந்து அவங்கள்ட்ட வந்து தங்கிடுமா. ஆனால் அதுக்கு இடம் கொடுக்கூடாது. ஏசப்பா என்னை இந்த பொய் நான் பொய் சொல்றதுலேருந்து எனக்கு நல்ல ஒரு விடுதலை கொடுங்க, நான் உண்மையா இருக்கணும், உங்களுக்குள்ள பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டு சமுத்திரம். உலகத்தை தேடி நம்ம போய்கிட்டு இருந்தோம்னா உலக வேலையை தேடி போயிட்டுனா அந்த வேலைக்கு போக வேண்டிய வேலையை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். ஆனால் தேவனுக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும்போது பொய் சொல்ற மனிதர்களை பார்த்து நம்மளுக்கு ஆண்டவர் அடையாளம் அனுப்பார். வாயில வரலாம் பொய் நீ பார்த்துக்கோங்க அப்படின்பாரு. அப்போ ஆண்டவர் ரொம்ப கரெக்டாக நம்ம சொல்லி கொடுப்பார். நமக்கு தான் வசனம் போட்டுருக்கு சங்கீதம் 32:8, நீ போ, உனக்கு போதிக்க வேண்டியது போதித்து நடக்க வேண்டிய காட்டுவேன், உண்மையில் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்புறம் நம்ம மேலே கண்ணை வச்சு ஒரு ஆலோசனை கொடுக்குற தேவனா இருக்கிறாரு. நம்மளுக்கு போதிக்க வேண்டியது நினைச்சாரு, போதிக்கிறாரு. அப்போ நம்ம வந்து ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நீ போக விடாமனா அவன் தேவனாக நான் உன்னுடனே இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் கடைசி பிள்ளைகளை நீங்க என்ன செய்யணும், அதிகாலமே ஆண்டவரை தேடணும். கட்டுரை பிள்ளைகள்னா அதிகாலமே ஆண்டவரை தேடுங்க. அப்போ ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் நினைச்சாரு, நம்ம கூட அவர் நினைச்சாரு இருக்கிறாரு. நம்மளுக்கு வந்து என்ன செய்வாரு, காலம் வரும்போது ஒரு உயர்வை தருவாரு. அது மாத்திரம் மெய்யான பொருள் அவர்கிட்ட தான் இருக்கு பரலோக ராஜ்யம். அவர் அப்படி பயபக்தியோடு அவர் சொல்ற ஆலோசனைகளை கேட்டு நடந்து அவர் பின்னால் நீங்க போனீங்கன்னா நமக்கு ஒரு காலம் வரும். அப்போ பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு வாசல் திறப்பார். பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டான உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்லி வருவாரு. மெய்யான பொருள் மெய்யான காரியங்களை நினைச்சுவாரு நமக்கு தருவார். அதனால அவங்க சொல்லியிருக்காரு 8ஆம் அதிகாரம் 20ஆம் நீதிமொழிகள்ல, என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரத்துக் கொள்வார்கள், சுதந்திரிக்கும்படி அவர்களுடைய களஞ்சியங்களெல்லாம் நான் என்ன செய்வேன், நிரப்புவேன். அப்போ ஆண்டவர் தேடுற பிள்ளைங்க அவங்களுடைய களஞ்சியத்துல ஆண்டவர் நினைச்சு வரான், நிரப்புவாராம். ஆனால் கத்திரி பிள்ளைங்க நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு, குடும்பத்தை ரட்சிப்பாரு, என்னென்ன குறைப்படுமோ எல்லா குறைகளையும் நிறைவாக்குவாரு. அது மாத்திரம் இல்ல, மெய்யான பொருளை நம்ம நினைச்சு மெய்யான காரியங்களை என்ன செய்யலாம் அவர் தருவார். பொண்ணை பார்க்க மர்மம் நல்லதை சிநேகிக்கிறோம் மெய்ப்பொருளை சுதந்திரத்துக் கொள்வார்களுக்கு அவர்களை களஞ்சியம் நான் நிரப்புவேன். அவர்களை நீதியின் வழியிலே நியாய பாதைகளுக்கும் நடத்துகிறேன். நீதியின் பாதையில் அவர் நடத்துவார். அவருக்கு பின்னால் தொடர்ந்து போனோம்னா நீதியின் பாதை,
அந்த நீதி பாதை நடத்துவார். இந்த உலகம் வந்து பொல்லாத உலகம், பிசாசு நிறைஞ்ச உலகம். அந்த உலகத்துக்குள்ள பொய்கள் யாரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் பொய் தான் பேசுறாங்கன்னு. ஆனால் அதை வந்து பேசாமங்களால இருக்க முடியாது. உண்மையை பேசணும்னு நினைச்சாலும் கூட அவங்க அறியாம வாழ்க்கையில பொய் மாதிரி தான் வந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து அவங்க இதுல ஒண்ணு இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடும். பிசாசு அப்படிதான் செய்வான். ஆண்டவர் வந்து நீதியின் கரத்தினாலே எனக்கு தாங்குறவர். அவர் நீதியின் பாதையை நடத்துகிறவர். அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். நம்ம கூட வரும்போது அவர் வந்து பரலோகராட்சி வந்து பரிசுத்தமா இருக்கும். அப்படி அப்படி யாரும் பார்க்க முடியாது. இப்படித்தான் இருக்கிறது யாருமே பார்க்க முடியாது. பரலோகராட்சியம் அழகு நிறைஞ்சது. அந்த இடத்துல வந்து அந்த ஒரு வசனம் மாட்டுவோம். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அழகுள்ளவர் பூமியிலிருந்து வாசம் நீரே போதும் வேறே வேண்டாம் என்ற நன்பு இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அளவில் அந்த தெய்வத்தை நம்ம போய் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஆனா பொய்ய பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அங்க பிசாசு கறிக்கட்ட மாதிரி வந்துட்டு இருப்பான். கறி மாதிரி இருப்பான் கறிப்பையன். அப்படி அசிங்கமா இருப்பான். அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன சொல்லுவோன்னா, நீங்க வந்து எனக்குரிய காரியத்துல அதை செஞ்சீங்கன்னு சொல்லி அவன் தூக்கிட்டு போவான். அப்படி கடலுக்கு இழுத்துட்டு போவான். கரன்னு இழுத்துக்கிட்டு தள்ளுவான். அப்போ இங்க நம்ம பார்த்தீங்கன்னா வலது பக்கத்துல ஆண்டவர் மகிமை பொருந்திய சிங்காசனத்தை அழகுள்ள தேவன் சூப்பரா இருப்பார். எங்கேயோடு உட்கார்ந்துருப்பாரு. நம்மளை பார்த்தாலும் அவர் அழகா சிரிப்பாரு. வாருங்கள் என் பிதாவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வரை. அந்த வார்த்தைக்காக இந்த உலகத்துல எப்படி இருக்கணுமோ அது ஒரு என்ன சொல்றாரோ அப்படியே நம்ம கேட்டு கீழ்படுத்திடுவோம். பரலோகராட்சியம் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு பரலோகராட்சியம் இருக்குது. அழகு நிறைந்த தேவனுக்கு பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். அவர் கூட்டிட்டு வந்து நம்மளுக்கு பொண்ணுனால் அலங்கரிக்கப்பட்ட பரலோகராட்சியத்தின் வீட்டை நமக்கு தருவார். அங்கிட்ட நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்ன எல்லாம் ஒருவன் தேவன் ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. நான் போய் உங்களுக்கு ஒரு வீட்டை நான் ஆயத்தப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி யோவான் 14ஆம் அதிகாரத்தில் கொடுத்துருக்கிறாரு. அப்போ நமக்குன்னு ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்துகிறேன். அழகு நிறைந்த வீடு, சூப்பர் நிறைந்த வீடு. அந்த இடத்துல கூட்டிட்டு போவார் ஆண்டவர். ஆனால் ஏசப்பா பின்பற்ற அந்த இடத்துல போகலாம், சந்தோஷமா இருக்கும், சமாதமா இருக்கணும். அழகா ரொம்ப எல்லாரும் சகோதரிகளா இருப்பாங்க. அங்க தேவ தூதர்களை போல இருப்பாங்க. எல்லாரும் அழகா இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் பின்பற்றாதபடி, ஏசப்பாவுடைய வார்த்தை கீழ்ப்படியாதபடி அவர் அசட்டை பண்ணிட்டு போறவங்களுக்கு அந்த அக்கினி கடை வைக்கப்பட்டிருக்கு. கறிக்கிட்ட மாதிரி வருவான். வந்து கரகரக்கெல்லாம் இழுத்துட்டு போய் தீக்கில் தள்ளி விட்டுருவான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்க ஆண்டவரை பின்பற்றுங்க. காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லி பையன்ல போட்டிருக்கு. இன்னொரு வசனம் இருக்கு. ஒருத்தன் வந்து துன்மார்க்கத்துல இருந்து துன்மார்க்கமா அழிஞ்சிட்டான்னா ரத்தப்படியும் ஓட்ட கேட்டு நான் எஸ்ஐக்கியில கொடுத்துருக்கிறாரு. அதனால சுவிசேஷம் எல்லா மக்களும் சொல்லிட்டு நம்ம ரத்தப்படி கேட்க மாட்டாரு. அதனால சுவிசேஷத்தை இன்னைக்கு என்ன செய்யறோம், எல்லாத்துக்கும் சொல்றோம். இயேசு கிறிஸ்துவே தெய்வன், உண்மையான தெய்வம் அவர் தான். அவரை பின்பற்றுங்க. அவரை பின்பற்றினா பரலோகராட்சியத்துக்குள்ள வந்துடலாம். அவர் பின்பற்றாதபடி மனம் விரும்பினபடி இருந்தால் அக்கடி கடலில் போவாங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். கண்கள் செபிப்போம். என் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறோம். இந்த வேலையிலே நீ பேசினுடைய நல்ல வார்த்தைக்காக நன்றி. அதிகாலையும் இந்த பிள்ளைகளை தேடட்டும், பயபக்தியோடு தேடட்டும், பின்பற்றட்டும். கர்த்தாவே கிருபைத்தாரும் இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை சோத்ரி, முழு உலகை நாமத்தை சோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் வராதே. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.